நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது. இரகசிய காப்பு இன்று அதிசயமாகிவிட்டது. இயேசுவின் உயிரளிப்பு செயல் ஓர் அறைக்குள் நிகழ்ந்தாலும் அந்த ஊரும் உறவுகளும் சூழ்ந்தே இருந்தன. ஆயினும் இயேசு இவ்வார்த்தைகளை சொன்னார். அவர் ஏனைய மந்திர வித்தைக்காரர்களைப் போல மாயாஜாலம் செய்து உயிரளிக்கவில்லை. மானுடத்தின் மீதான கடவுளின் இரக்கம், சிறுமி மீதான தனது பரிவு, அவளது பெற்றோரின் நம்பிக்கை என எல்லாம் சிறுமியின் மீள் உயிரானது. மிகச் சிறியவற்றிற்கு மிகப்பெரிய விளம்பரம் வழங்கும் உலகிது. ஏதேனும் ஒன்றை செய்துவிட்டு தன் பெயர் இல்லையே, தன்னை அரங்கில் சொல்லவோ அழைத்து மாலை போடவோ இல்லையே, தன் பெயரை கல்வெட்டில் பதிக்கவில்லையே என தன்னை முன்னிறுத்தி விளம்பரம் தேடுவோரின் மத்தியில் இயேசு ஒரு மாற்று சித்தாந்தத்தை கற்றுக் கொடுத்தார். விளம்பரமற்ற உலகிற்குள் மனிதம் நுழைகையில் மகத்துவங்கள் நிகழும். இறைவா, என்னில் உள்ளது எல்லாம் உம்மிடமிருந்து பெற்றது. அதை பகிர்கையில் என்னை மீனா பொதுச்சபை நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினமாக அறிவித்தது. உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் ஜப்பானின் சிந்தனையில் உருவானது. ஆழி பேரலை அல்லது சுனாமி என்பது ஜப்பானிய மொழிச்சொல். சு என்றால் துறைமுகம் என்றும், நாமி என்றால் அலை என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது. எனவே சுனாமி என்ற சொல்லுக்கு துறைமுக அலை என்று பொருள். கிமு 426 கிரேக்க வரலாற்றாசிரியர் தியூசிடைட்டஸ் சுனாமி ஏற்படுவதற்கான காரணங்களை பிலோப்போனேசிய போர் வரலாறு என்ற புத்தகத்தில் கூறியுள்ளார். அவர் தான் முதலில் கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது என்றும், எந்த இடத்தில் நிலநடுக்கம் கடலில் உண்டானதோ அங்கு கடல் உள்வாங்கும், பின்பு திடீர் பின்வாங்குதலும் மறு இரட்டை சக்தியும் கொண்ட வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. நிலநடுக்கம் ஏற்படாமல் இப்படி ஒரு விபத்து ஏற்பட வாய்ப்பே இல்லை என குறிப்பிட்டுள்ளார். கிபி 365 ஆண்டில் அலெக்சாந்திரியாவில் மிகப்பெரிய அழிவுக்கு பின் ரோமன் வரலாற்றாசிரியர் அம்மியனஸ் மாசிலினுஸ் என்பவர் சுனாமி என்பது நிலநடுக்கத்தில் தொடங்கி கடல் நீர் பின்னடைவு, அதைத் தொடர்ந்து ராட்சத அலை என்ற தொடர்ச்சியான நிகழ்வாக அமைகிறது என்றார். அதாவது நிலநடுக்கம் என்பது நிலப்பகுதியில், கடல் பகுதியில், மலைப்பகுதியில் ஏற்படும். நிலப்பகுதியில் வந்தால் நிலத்தில் உள்ளவை அதிர்ந்து சேதமாகிறது. கடலில் வந்தால் கடலின் ஆழமான பகுதியில் உள்ள நிலத்தட்டுகளின் அசைவு பெரிய அலைகளை உருவாக்குகிறது. மலையில் எரிமலையாக உருவெடுக்கிறது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நிலத்தட்டுதான் இருந்தது. அதன் மீதுதான் பூமி இருந்தது. ஆனால் கண்டங்களாக பெரிய அதன் தட்பவெட்ப இயற்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பல்வேறு நிலத்தட்டுகள் உருவாகின. இந்த தட்டுகளின் மீதுதான் ஒவ்வொரு கண்டமும் இருக்கின்றது. நிலம், கடல் எல்லாவற்றையும் தாங்கி நிற்பது இந்த நிலத்தட்டுகள்தான். இதைத்தான் டெக்டானிக் பிளேட்டுகள் என்று புவியியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆராய்ச்சியாளர்கள் கூற்றுப்படி
கிமு 365 ஆண்டு ஜூலை 21 கிழக்கு மத்திய தரைக்கடலில் தோன்றி எகிப்தில் அலெக்சாந்திரியாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீப நூற்றாண்டுகளை கணக்கில் கொண்டால் முதலில் கடந்த 1755 ஆண்டு நவம்பர் 1 போர்ச்சுகல் நகரான லிஸ்பனில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் போர்ச்சுகல், ஸ்பெயின், மொராக்கோ நாடுகளில் சுனாமி பேரழிவை ஏற்படுத்தியது. 1883 ஆண்டு வாக்கில் ஜாவா, சுமத்ரா இடையே கிரகோடா என்ற பகுதி எரிமலை பகுதியாக திகழ்ந்தது. அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் அணுகுண்டை விட 10,000 மடங்கு சக்தி வாய்ந்த வெடிச்சம்பவம் நடந்தது. இயற்கைக்கு இணையாக செயற்கை ஈடுகட்டி நிற்கிறது என்றாலும் சில நேரங்களில் ஏற்படும் இயற்கை பேரழிவுகளை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாததை நாம் காண நேரிடுகிறது. அதுபோலத்தான் ஆழிப்பேரலை என்று அழைக்கப்படும் சுனாமியும். நாம் வாழுகின்ற பூமியில் 70 விழுக்காடு நிலப்பரப்பு கடலுக்கு அடியில் உள்ளது. பூமி முழுவதையும் நிலம் மற்றும் கடலுக்கு அடியில் உள்ள 12 பாறை தட்டுகள் தாங்கி பிடித்துக் கொண்டுள்ளன. இந்த தட்டுகள் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டாலோ அல்லது இருக்கின்ற இடத்திலிருந்து நகர்ந்தாலோ பூகம்பங்கள் உருவாகின்றன. தட்டுகள் நேருக்கு நேர் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளும் பொழுது ஒன்று கீழேயும் மற்றொன்று மேலேயுமாக தள்ளப்படுகிறது. இரண்டுமே மோதிக்கொள்ளும் வேகத்தை பொறுத்து ஏற்படும் இடைவெளியிலிருந்து கிளம்பும் அழுத்தமும் வெப்பமும் மேல் நோக்கி ஆவேசமாக வெளிவருகிறது. இதன் வேகத்தின் அளவை பொறுத்தே கடல் மற்றும் நிலப்பரப்பு ஆகியவற்றில் நடுக்கம் ஏற்படுகிறது. கடலுக்கு அடியில் ஏற்படும் இந்த பூகம்பம் கடலின் மேற்பரப்பிற்கு வரும்பொழுது ராட்சத அலைகள் ஏற்படுகின்றன. நில அதிர்வுக்கு தக்கவாறு கடல் அலைகளின் வீரியம் இருக்கும். ரிக்டர் அளவுகோலில் 5க்கு குறைவாக இருந்தால் எந்த பாதிப்பும் தெரியாது. 5 முதல் 7 வரை ஓரளவுக்கு பாதிப்புகள் இருக்கும். 7.5க்கு மேல் இருக்கும் பொழுதுதான் சுனாமி அலைகள் தோன்றும். ஆழிப்பேரலை சாதாரண நேரங்களில் எழும்பும் அலைகளைப் போல் அல்லாமல் மிக அதிக உயரமாகவும் மணிக்கு 800 முதல் 1000 கிலோமீட்டர் வேகத்திலும் இவ் அலைகள் நிலப்பகுதிக்குள் நுழையும் பொழுது நிலநடுக்கம் ஏற்படுத்தும் பாதிப்புகளை காட்டிலும் 26இல் சிந்து சமவெளி, கட்ச் வளைகுடா பகுதி போன்றவற்றில் சுனாமி ஏற்பட்டிருக்கிறது. 1650இல் கிரேக்கத்தில் ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு 1775, 1883, 1893, 1896 என்று இடைவெளி குறைந்து ஏற்பட்டு இருந்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ஸ்பெயின், போர்ச்சுகல், வட ஆப்பிரிக்கா, இந்தோனேசியா, ஜாவா, ஜப்பான் போன்ற நாடுகளில் சுனாமி ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் 1946 ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஹாவாய் தீவில் ஏற்பட்டுள்ளது. இந்த சுனாமி தான் பேரழிவை கொடுத்திருக்கிறது. ரஷ்யாவிலும் சுனாமி தாக்கியிருக்கிறது. கிபி 1883இல் இந்தோனேஷியாவில் உருவாகி சென்னையை தாக்கியிருக்கிறது. 1945இல் பாகிஸ்தானின் கராச்சி பகுதிகளில் உருவாகி இந்தியாவின் கட்ச் பகுதியை தாக்கியிருக்கின்றது. அதன் பிறகு 2004 ஆண்டு டிசம்பர் 26 என்று உண்டான சுனாமியால் சுமத்ரா தீவு, இந்தோனேஷியா, தாய்லாந்து, இந்தியா, இலங்கை, சோமாலியா, மலேசியா போன்ற நாடுகள் பெருமளவு பாதிக்கப்பட்டன. இந்த சுனாமி சுமத்ரா தீவின் வடமேற்கு கடற்கரையிலிருந்து ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்கடலில் நிகழ்ந்த நிலநடுக்கமாகும். இந்த நிலநடுக்கம் காரணமாக எழுந்த ஆழிப்பேரலை தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, இலங்கை, இந்தியா, மாலத்தீவுகள் ஆகிய நாடுகளை தாக்கியதில் 14 நாடுகளைச் சேர்ந்த 2,30,000 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவில் உயிரிழந்தோர் அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரப்படி 6,400 பேர். தமிழகத்தில் மட்டும் 2,758 பேர். புதுவையில் 377 பேர். தென்னிந்தியாவின் மொத்த பொருளாதார இழப்பில் 50 விழுக்காடு அளவுக்கு தமிழகம் சந்தித்தது. இந்தியாவில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் கடற்கரை பகுதிகள் முழுவதுமாகவும், ஆந்திராவின் தெற்கு பகுதியையும், கேரளா, கர்நாடகா மாநிலங்களின் சில பகுதிகளையும் சுனாமி கடுமையாக தாக்கியது. இதுதான் பெருமளவில் சுனாமி தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது சமீபத்தியதாகவும் அதிக மக்களை பலிகொண்டதாகவும் இருப்பதால் எல்லாருடைய மனதிலும் பதிந்த சோக சுவடுகள் இன்றும் மறையாமலேயே இருக்கின்றன. ஆக எல்லாவற்றையும் கூட்டி கழித்து கணக்கு பார்த்தால் சுனாமி என்பது பூமிக்கு புதியவை அல்ல என தெரிய வருகிறது.
விலங்குகள், பறவை இனங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் போன்றவற்றின் செயல்கள் வித்தியாசமாக தென்பட்டால் இது போன்ற பேரழிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அறிஞர்கள் கூறுகின்றனர். 2004ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் திருவிழாவிற்கு மறுநாள், அதாவது டிசம்பர் 26ஆம் தேதியை தமிழக மக்களால் அவ்வளவு எளிதாக மறக்க இயலாது. அன்று எழுந்த ஆழி பேரலை பல்லாயிரக்கணக்கானோரின் உயிரையும் உடைமைகளையும் ஈவு இரக்கமின்றி தனக்குள் வாரி சுருட்டி கொண்டது. உற்றார் உறவினர்களை இழந்த குடும்பங்கள் இப்போது வரை அந்த பாதிப்பிலிருந்து மீள முடியாத பெரும் துயரத்தை 20 ஆண்டுகளாக சுமந்து வருகின்றன. இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட 9.1 முதல் 9.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் ஏறத்தாழ 100 அடி உயரம் வரை எழுந்த சுனாமி பேரலைகள் நாடு, நகரங்கள் என எந்த வித்தியாசமுமின்றி சூறையாடின. சுனாமிகள் இரு வழிகளில் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. பெருமளவு சக்தி உள்ள பெரிய அலை அதிக வேகத்தில் செல்வதாலும், அலைகள் பெரிய அளவு இல்லாவிட்டாலும் நிலப்பகுதியை மொத்தமாக அழித்து எல்லா பொருட்களையும் தன்னுடன் எடுத்துச் சென்று விடுவதாலும் பெரும் சேதம் ஏற்படுகின்றது. சாதாரண காற்றலைகள் 100 மீட்டர் அலை நீளமும் 2 மீட்டர் உயரமும் உடையவை. ஆழமான பெருங்கடலில் ஒரு சுனாமி 200 கிலோமீட்டர் அலை நீளமும் மணிக்கு 800 கிலோமீட்டர் பயணிக்கும் சக்தியும் உடையது. அதன் மகத்தான அலை நீளம் ஒரு சுழற்சியை முடிக்க 20 அல்லது 30 நிமிடங்கள் எடுத்து 1 மீட்டர் அலை அளவு கொண்டதாக உள்ளது. இதனால் ஆழ்கடல் பகுதியில் சுனாமியை அறிய முடிவதில்லை. அன்பர்களே, இந்த சுனாமி என்பது இயற்கை பேரிடர் என்றாலும் இது மனிதரின் கரங்களில் இல்லை. ஆனாலும் இந்த பூமியை பாதுகாக்க வேண்டியதும் அதை பராமரிக்க வேண்டியதும் மனித இனத்தின் மிக பெரும் கடமையாக இருக்கின்றது. அவ்வாறு செய்கின்ற பொழுது சுனாமி என்னும் இந்த இயற்கை பேரிடரிலிருந்து மனித இனம் தன்னை ஓர் அலசல் என்ற தலைப்பில் நவம்பர் 5ஆம் தேதி சிறப்பிக்கப்படும் உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் குறித்த சிந்தனைகளை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். யாரும் என்றென்றும் அழிந்து போய்விடக்கூடாது. ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய இடத்தை பெற வேண்டும். அவர்களின் தனித்துவமான அழகை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 2 ஞாயிறன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜெப உரையில் இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை அன்று சிறப்பிக்கப்பட்ட நம்பிக்கையாளர் அனைவரின் பெருவிழாவை மையப்படுத்தி தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். நம்பிக்கை, உயிர்த்தெழுதல் மற்றும் நினைவுகூர்தல் ஆகிய 3 கருப்பொருள்களின் அடிப்படையில் சிந்தித்த திருத்தந்தை இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒவ்வொரு நபரின் இறுதிக்கட்ட வாழ்வை வெளிப்படுத்துகிறது என்றும், யாரும் இழக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, கடவுளின் அன்பில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான இடம் உண்டு என்றும் திருப்பயணிகளுக்கு நினைவூட்டினார். அனைத்து புனிதர்கள் தினத்தை வேற்றுமையில் ஒற்றுமையின் கொண்டாட்டம் என்று விவரித்த திருத்தந்தை அங்கு ஒவ்வொரு நபரின் அங்கீகாரம் மற்றும் மகிழ்ச்சிக்கான விருப்பமும் நிறைவாழ்வில் நிறைவை காண்கிறது. இது முடிவில்லாத நேரத்தில் அல்ல, எல்லையற்ற அன்பில் மூழ்கியிருப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்றும் எடுத்துக்காட்டினார். பின்னர் அனைத்து நம்பிக்கையாளர் தினத்தை நோக்கி தனது சிந்தனைகளை திருப்பிய திருத்தந்தை நினைவாற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதுடன் இறந்தவர்களை நினைவு கூறுவதன் வழியாக கிறிஸ்துவில் அவர்களின் நீடித்த மாண்பை உறுதிப்படுத்துகிறோம் என்றும், வரலாற்றால் மறக்கப்பட்டவர்கள் கூட கடவுளுக்கு விலைமதிப்பற்றவர்களாகவே இருக்கிறார்கள் என்றும் கூறினார். மேலும் இறந்தவர்களின் உயிர்த்தெழுதல் மற்றும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்க்கையின் மீதான கிறிஸ்தவ நினைவு நினைவுகூர்ந்து அமைதியான சிந்தனை மற்றும் நம்பிக்கையின் தருணங்களாக கல்லறைகளை சந்திக்க விசுவாசிகளை ஊக்குவித்தார். இறுதியாக இறந்தவர்களை நினைவு கூறுவது கடந்த காலத்தை பற்றியது மட்டுமல்ல, எதிர்காலத்தை நோக்கிய ஒரு நம்பிக்கையான செயல் என்று திருப்பயணிகளிடம் எடுத்துரைத்து தனது மூவேளை ஜெப உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. அன்பு இறப்பை வெற்றி கொள்கிறது. அன்பில் கடவுள் நம்மை நம் அன்புக்குரியவர்களுடன் ஒன்று சேர்ப்பார். பிறரன்பு பணிகளில் நாம் ஒன்றித்து பயணித்தால் நம் வாழ்க்கையே கடவுளிடம் எழும் இறைவெண்டலாக மாறி இறந்த நம்பிக்கையாளர்களுடன் நம்மை ஒன்றிணைத்து நிலைவாழ்வின் மகிழ்ச்சியில் அவர்களை மீண்டும் சந்திக்க காத்திருக்கும் போது நம்மை அவர்களிடம் நெருங்கி வரச் செய்கிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 2 ஞாயிறன்று திரு அவையில் சிறப்பிக்கப்பட்ட இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் திருவிழாவை முன்னிட்டு ரோமையில் உள்ள வெரோனா கல்லறையில் தலைமையேற்று நிகழ்த்திய திருப்பலியில் இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை.
இறந்தவர்களை, குறிப்பாக நம் அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதன் அர்த்தத்தை பற்றி உரைத்த திருத்தந்தை, கிறிஸ்தவ நினைவு என்பது வெறும் ஏக்கம் அல்லது துக்கம் அல்ல, மாறாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்ட எதிர்நோக்கு நிறைந்த இறை நம்பிக்கை செயல் என்று விளக்கினார். இறப்பின் மீதான இயேசுவின் வெற்றியின் வழியாக நமது நினைவுகள் கடவுள் வாக்களித்த எதிர்கால நிறைவாழ்விற்கான அடையாளங்களாகின்றன என்றும், முடிவற்ற விருந்தான அவ்வாழ்வில் நாம் இயேசுவுடனும் நமக்கு முன் சென்றவர்களுடனும் மகிழ்வடைவோம் என்றும் மொழிந்தார். அன்புதான் இந்த நிலைவாழ்விற்கான பாதையாக அமைகிறது என்றும், பசித்தவர்களுக்கு உணவளித்தல், அந்நியரை வரவேற்றல், நோயுற்றோரை கவனித்துக் கொள்ளல் போன்ற பிறரன்பு பணிகள் மற்றும் இரக்கச் செயல்கள் வழியாக நாம் ஏற்கனவே கடவுளின் நிலையான அன்பில் பங்கு கொள்கிறோம், இறந்தவர்களுடன் ஒன்றித்திருக்கின்றோம் என்றும் விவரித்தார். விசுவாசிகள் துயரத்திற்கு அப்பால் இருக்கின்ற நிலைவாழ்வை பார்க்க வேண்டும் என்றும், இறப்பை வாழ்க்கையாகவும் துயரத்தை நம்பிக்கையாகவும் மாற்றும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது தங்கள் கண்களை பதிக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் வலியுறுத்தினார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வாழ்க்கை இப்போது முன்பு இருந்தது போல் இல்லாமல் இறைத்தந்தையின் ஆவியின் வல்லமையால் உருவாக்கப்பட்ட முற்றிலும் புதிதாக இருப்பது போல கிறிஸ்தவரின் நம்பிக்கையும் மனித நம்பிக்கை அல்ல, அது கிரேக்கர்களின் நம்பிக்கையோ அல்லது யூதர்களின் நம்பிக்கையோ அல்ல, மாறாக அது புதிய நம்பிக்கையாக வெளிப்படுகிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 3 திங்கட்கிழமை புனித பேதுரு பெருங்கோவிலில் இறைபதமடைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினால்கள் மற்றும் ஆயர்கள் அனைவரும் நிறை அமைதி அடைய வேண்டி நிறைவேற்றிய திருப்பலியின் மறைவுரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையாக துயரத்தை மாற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கையை எடுத்துரைத்த அதேவேளை திருத்தந்தையாக பிரான்சிஸ் அவர்கள் முதலில் பெற்ற யூபிலி ஆண்டில் இந்த நம்பிக்கை குறிப்பாக அர்த்தமுள்ளதாக மாறியது என்பதையும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. லூக்கா நற்செய்தியில் எம்மாவு செல்லும் பாதையில் சீடர்கள் இயேசுவை சந்திக்கும் பகுதியை குறித்து தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை, மனித வாழ்க்கையை துயரத்திலும் குழப்பத்திலும் தொடங்கி உயிர்த்தெழுந்த இறைவனை சந்திப்பதன் வழியாக புதுப்பிக்கப்படும் நம்பிக்கை என்று விவரித்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.